அனைவரும் வணக்கம். சற்று முன்னிலான தகவல். அடுத்த 4 நாட்களுக்கு எங்கு கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது என்று தான் கூடுதலாக பார்க்க போறோம். அது முடியும் நம்ம சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. உங்க வீடியோக்குள்ள போகலாம். அது முன்னாடி ஒரு லைக் மட்டும் வீடியோ போட்டு பாருங்க. தமிழகத்தில் அதாவது இன்று செப்டம்பர் 12, 13 மாவட்டங்கள் கனமழை வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதியில் ஒரு மேலடுக்கு வளிமண்டல சுழற்சி நிலவரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய ஒரு பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுதான் அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற வானிலை மற்றும் கூடுதல் தகவல் உடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற தகவல் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமான நிலையில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சுது. குறிப்பாக தான் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அந்த திண்டுக்கல் மாவட்டம் அந்த பகுதியெல்லாம் பெஞ்சுது. வட தமிழகத்தின் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசக்கூடும் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. இன்று முதல் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. நாளை அதாவது செப்டம்பர் 12, 13 அந்த தேதியில் பார்த்தா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோன்னா விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் அதிகமான மழை வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்த நிலையில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை சொல்லியிருக்காங்க. இது போன்ற கூடுதல் தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.